இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த 2024ல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகக்கூடிய அத்தியாவசியம் இருக்கா அப்படின்னா, அத்தியாவசியம் அப்படிங்கிறது அவங்களோட மனநிலையை பொறுத்ததாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு டிவிஎஸ் 50 வண்டி ஒரு கிராமத்தில் 4 வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அது ஒரு ஆடம்பர பொருளாகவே அன்னைக்கு இருந்தது. தேவைப்பட்டால் அந்த தெரிஞ்சவங்க வீட்டில் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறதா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அத்தியாவசியங்கிறது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வண்டி, ஒவ்வொரு மொபைல் அப்படிங்கிறது போல் நம்ம அதை அத்தியாவசியங்கிற பேரில் இப்போ நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இதில் பிரச்சனை எந்த இடத்துல வருது அப்படின்னா, ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு போகணுங்கிறது 2 பேரும் மனம் ஒத்து போகிறதுங்கிறது ஒரு ஒரு பாவனை. அது என்னென்னா, வீடு லோன் கட்டணும், நம்ம கல்யாண செலவை அதை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறது. இல்லை சைல்டு பிறந்தது, அப்போ அது ஒரு 40,000 அப்படின்னா இன்றைக்கி 2,00,000 ஆயிடுச்சு. உங்கள் ஒரு வருமானத்தில் பண்ண முடியாது, நானும் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது போல் நாம்ளே ஒரு கமிட்மெண்ட்டு 2 பேரும் பொதுவாக பண்ணிக்கிட்டு போகிறதுங்கிறது அதுலேயுமே ரொம்ப பெரிய மன உளைச்சல் வரவே செய்யுது. இன்னொரு கேட்டகிரி பெண்கள் இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த சம்பாஷணை நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் நான் செல்ஃப் சர்வீஸாக மளிகை பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு ஒரு 40 வயது நெருங்கக்கூடிய பெண்ணை அவளோட தாய்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அவள் சொல்லிகிட்டு இருக்கா, இல்லைம்மா கை நிறைய சம்பாதிக்கிறவருக்கு தான் நீ கொடுத்த, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பொருள் நான் அவர்கிட்ட கேட்டு வாங்குறதா இருந்தால் ஒரு சில பொருட்களுக்கு 2 நாள் தவம் இருக்க வேண்டியது, ஒரு சில பொருட்களுக்கு 1 வாரம் 2 வாரம் பண்ணுறாரு, ஒரு சில பொருட்களுக்கு 3 மாதம் 1 வருடம் கூட ஆகுது. என்ன கேட்ட அப்படின்னு அவளோட அம்மா கேட்கும்போது, நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், ஒரு இண்டோலியோ குக்கர் வச்சுருக்கேன். அவர் வேலைக்கு போகிறதால தானே நான் கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கும்போது நான் இன்னொரு குக்கர் கேட்குறேன், அது சில்வர் குக்கராக கேட்குறேன். அதுக்கு இவ்வளவு தள்ளிட்டு போகிறாரு, நீ 1,50,000 சம்பாதிக்கிறவருக்கு கொடுத்து என்ன பண்ணுறது? இதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் நான் அவரை சார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நானும் எஜுகேட்டட் தானே, நானும் வேலைக்கு போகிறேன். அதை அந்த அம்மா அந்த பக்கம் சொல்கிறாங்க போல். அதாவது நல்லா யோசித்து பண்ணு, ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா இதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணி 7-8 வருடம் ஆகுது, இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் வேலைக்கு போகும்போது நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பேன், எனக்கான சுதந்திரம் கிடைக்கும், எனக்கான பொருளை என் தேவைக்கு நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதை நான் காதால் கேட்டேன். அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் நம்மளை ரொம்ப துச்சமாக ரொம்ப துச்சமாக நாம்ளே நினச்சிக்கிறோம். அந்த 1,50,000 வாங்குறவராக இருந்தாலும் சரி, 10,000 ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலுமே வெளி இடங்களுக்கு எத்தனை இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே உஸ் அப்பாடா அப்படின்னு உட்காரக்கூடிய அந்த இடம் ரொம்ப ஒரு கடவுள் குடியிருக்கிற இடமா நாம் கருதுனோன்னா, அந்த அந்த இடத்த நம்ம எப்படி எனக்கு மதிப்பு கொடுக்கல, எனக்கு மரியாதை இல்லை வீட்டில் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோனில் சொல்கிறா. சம்பாரிச்சேன்னா எனக்கான அங்கீகாரம் ஒரு மதிப்பு இந்த வீட்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆணித்தரமான்னு சொல்கிறா. அவள் கேட்ட அந்த பொருளை பற்றி, குக்கரை பற்றி அவர் ஒரு 2-3 இது விசாரிக்கலாம். இல்லை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய விஷயங்களில் அவர் அதை தலையிட்டு இருக்கலாம். இல்லை நம்ம குக்கர் வாங்க போகணுன்னா நாம்ளும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து போகணும். அவளுக்கான நாளை கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லை. பெரிய ஆஃபீஸர் வந்தாங்க, ஆடிட்டிங் நடந்தது, நமக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸை நம்ம இன்னென்ன இதை நம்ம இன்னென்ன வேலைன்னு பிரித்து கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு தவிர்ந்தே போயிருக்கலாம். இல்லைன்னா அவர் அதில் ஒரு குக்கர் இருக்கும்போது இன்னொன்று தேவையில்லையே, பார்ப்போம் டைம் கிடைக்கும்போது இவளை நம்ம கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட அவர் நினச்சிருக்கலாம். அதுக்காக அவர் ஒன்று வாங்கி தரலங்கிறதுக்காக நாம் வேலைக்கு போகிறோன்னா நம்மளை தாம்பாளத்தட்டிலையா வச்சு தாங்குவாங்க இல்லையா? இதை விட ப்ரெஷர் இன்னும் ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ 2யும் நானும் தானே வேலைக்கு போகிறேன்னு நம்ம வீட்டு வேலைகளை அப்படியே போடும்போது அப்போ 2 பேர்த்துக்குமே அந்த ஈகோ கிளாஸ் ஆகுது. இல்லை 2 பேர்த்துக்குமே
அந்த ரொம்ப பேர்டனாக இருக்கிறதால அந்த வீட்டில் இருக்க குழந்தைகளை கவனிக்க முடியாமல் போகுது. சரியான உணவு நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால ஆரோக்கியமான உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். இது பல மனநோயும் குடும்பத்துக்குள்ளே வருது, உடல் நோயும் குடும்பத்துக்குள்ளே வருது. பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு இல்லை, ஆண்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டம், ஒரு பிரபஞ்ச சட்டம், லாவே அப்படி இருக்குது ஆண் ஆண் மக்கள் மேலே. அப்போ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கை கொடுக்கலாம்? பொருளாதாரம் ரொம்ப சிக்கலாக இருந்தால் நம்ம போகவே செய்யலாம். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் அவர் வாங்கி தரலைங்கிறதுக்காகலாம் நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது போல். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப எஜுகேட்டடாக ரொம்ப மாடர்னாக தான் இருந்தா, நான் பார்த்த பொண்ணு. இதை குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னது நாம் இப்போவே சுற்றி சுற்றி நிதர்சனமாக பார்க்குறது. இன்னும் ஒரு பொருள் கிடைக்கலங்கிறதுனால வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறதும், அதே பக்கத்து குடும்பத்தில் ரொம்ப பெரிய சிக்கலுக்கு உள்ளானதுனால உன்னையும் வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலையை நான் பண்ணிட்டேனேன்னு ஒரு ஆண்மகன் சொல்லி, அதனால் என்ன டேக் இட் ஈஸி, ஒரு வருஷம் 1.5 வருஷம் உங்களோட கடன் அடைச்சிட்டு நானும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்ணு கூட நம்ம பக்கத்து வீட்டில் வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கலாம். எப்பயுமே வெளி உலகத்தை வச்சு நாம் சூடு போட்டுக்கிறத தவிர்த்துட்டு நமக்கான வாழ்க்கையை, ஒருத்தர் பணம் ஈட்டினோன்னா ஒருத்தர் குடும்ப பொறுப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டை சச்சரவுகள் சமாதானம் எல்லாம் நாம் தாய் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுதும் இதை நம்ம கண்கூடாக பார்த்து வந்தது தான். ஆனால் என்னமோ இப்போ நம்ம ஒரு சிலருக்கு அது மாதிரி மனசு ஆறுறதில்ல. கண்டிப்பாக தியானம் பண்ணிட்டோன்னா, நம்ம பெரியவங்க கூட நம்ம ஒரு மனசு விட்டு பேசணுன்னா, இந்த தலைமுறை சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன்ட்ட, ஒரு கிராண்ட்மா கிராண்ட்பா, அது மாதிரி பாட்டி தாத்தா கூடலாம் நம்ம பேசி வந்தோம்னா நமக்கான அந்த ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் பொக்கிஷமாக தான் பாதுகாக்கப்படுது எல்லா இடத்துலையுமே, பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். அதை நாம் கொஞ்சம் பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, முக்கியமாக இந்த குடும்பத்துக்கு பணம் ஈட்டி தரதான் வேணுமா அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு செய்யும்போது, நீங்கள் பணம் ஈட்டி கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு நல்லது, ஈட்டி கொடுக்காம குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவுமே ஒரு அழகான பல்கலைக்கழகமாகவே இருக்கும். நமக்கு புரிதலும் புரியாமல் இருக்கிறதும் நம்மளோட மனநிலை சார்ந்தது தான். பயிற்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக குடும்பங்கள் சிதறாமல் சிந்தாமல் அழகாக வாழ்க்கை நடத்தும் அப்படிங்கிறதுல நம்மளோட முன்னோர்களே, நம்மளோட முந்திய தலைமுறையே இதுக்கு சாட்சி.